ஃபர்ஸ்ட் இந்த திமுக, அதிமுக, இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து வாக்குறுதிகளை அள்ளி வாரி வழங்குறாரு, அது வெறும் ஓட்டுக்காகத்தான். ஆனால் அவர் ஜெயிச்சு வந்தாருன்னா இதெல்லாம் பண்ணுறதுக்கு சாத்தியமே இல்லை, இதெல்லாம் பண்ணவே முடியாது, இது வெறும் வாக்குறுதியாக தான் போதே தவிர செயல்படுத்த போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதில் ஒன்று வந்து தாய்மாமன் சீர்திட்டம், தங்க மோதிரம் திட்டம், அதுக்கப்புறமா பேருந்து எல்லாருக்கும், எல்லா மகளிருக்கும், அதுக்கப்புறமா வந்து இப்போது 6 சிலிண்டர் கொடுக்குன்னு சொல்லியிருந்தார்ல அது. இதில் முக்கியமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த நாளை வந்து கொடுக்கவே முடியாது, இந்த நாளை வச்சு நம்ம முடிச்சிடலாம் தாவேக்கா அப்படின்னு பேசிகிட்டே இருந்தாங்க. இந்த நாளையுமே இப்போ அறிவிச்சிட்டாரு. தாய்மாமன் சீர்திட்டம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, தங்க மோதிர திட்டம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, 6 சிலிண்டர் கொடுக்குன்னு சொன்னீங்களா, அது எங்கே அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கேட்டுக்கிட்டே இருங்க, நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம் அப்படின்றவள விஜய் அவர்கள் எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பேச விட்டு அடின்னு அடிச்சுட்டே இருக்காரு. இன்னைக்கு சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் பேசின அந்த அதிரடி திட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. முதல் விஷயம், 6 சிலிண்டர் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல, அதில் 3 சிலிண்டரை இன்னும் நாங்கள் தொடர்ந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவிச்சிட்டாரு. விலையில்லா சிலிண்டர்கள் வந்து வர ஜனவரி மாதம், அதாவது 2027ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. விலையில்லா 3 சிலிண்டர்கள் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதுக்குண்டான பண வரவு பார்த்தோன்னா அவங்க அக்கௌண்ட்டில் வைக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். இது ஒரு அதிரடியான திட்டம். இதில் வந்து கிட்டத்தட்ட 1,31,00,000 பேர் வந்து பயனடைவாங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மொத்தமாக 4,000 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்கு தமிழக அரசு. நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதையும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். சரி, 3 தானே கொடுத்துருக்காரு, மீதி 3 எங்கே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி முன்வைப்பாங்க. அதுக்கு தான் முதலே சொல்லிட்டாங்க, முதல் இலக்கு, முதற்கட்ட நடவடிக்கையாக 3 சிலிண்டர்கள் அப்படிங்கிறத நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. அடுத்த 3 பார்த்தோன்னா நிதிநிலை பொறுத்து கூடிய விரைவில் அதையும் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டார். இப்போ ஆட்சிக்கு வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு இந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக 3 தான் நின்றும், அந்த 6 வாரக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்மாக அடிச்சு சொல்ல முடியும், நம்மளே சொல்ல முடியும். ஆனால் இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சி ஏற்றுக்கிட்ட வெறும் 4 மாசத்துல இந்த 3 சிலிண்டர்கள் அப்படிங்கிறத நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து அதை கொடுத்துட்டு இருக்கும்போது அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் 3 சிலிண்டர் சேர்த்து கொடுத்துருவாரு. மொத்தம் 6 சிலிண்டர் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக கரெக்ட் ஆயிரும். இந்த 6 சிலிண்டர் அப்படிங்கிறத பேலன்ஸ் பண்ணிடுவாங்க, நடந்துரும், அதில் மாற்றமே இல்லை. அதுக்கு மிக முக்கியமான ஒரு சாத்தியக்கூறாத இப்போ கொடுத்துருக்கிற அந்த 3 விலையில்லா சிலிண்டர்கள் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் 3 கொடுத்துட்டாங்க, இனி அடுத்தது 3 வரும் அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம நம்பலாம். இது ஏதோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மாதிரி 2.5 வருஷம் கழிச்சோ இல்லை 3 வருஷம் கழிச்சோ இல்லை வருஷத்து கடைசியில் பார்த்தோன்னா கொடுத்து அனௌன்ஸ் பண்ணி மக்கள் ஓட்டுக்காகலாம் கிடையாது. அவர் சொன்னார், செஞ்சுட்டார். அந்த 3 சிலிண்டர்கள் இனிமேல் இலவசமாக நம்மளுக்கு கிடைக்க போகுது. அது ஆஃபீஸில் வந்துருச்சு. சரி, இன்னும் 3 சிலிண்டர் எப்போ கொடுப்பீங்க, அதாவது கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் என்னென்ன கேட்டுகிட்டே இருக்கீங்களோ, சொல்லிகிட்டே இருக்கீங்களோ, குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கீங்களோ, அது அவர் ஒரு லிஸ்ட் வச்சிருக்காரு. அது எப்போ பண்ணணும், எங்கெங்கே பண்ணணும், எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதை அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருக்காரு. தாய்மாமன் சீர்திட்டத்தை நீங்கள் முடியாதுன்னு சொன்னீங்க, தங்க மோதிர திட்டத்தை முடியாதுன்னு சொன்னீங்க, அதையும் நடைமுறைப்படுத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. இன்னைக்கு கூடிய விரைவில் செயல்பட போகுது. அதுக்கப்புறமா இப்போ இந்த விலையில்லா 3 சிலிண்டர் திட்டத்தையும் பார்த்தோன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, முடிஞ்சிருச்சு. இதை வச்சு தான் அரசியல் பண்ணணும் அப்படின்னு திமுக, அதிமுக ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் மண்ணள்ளி போட்டார் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள். இன்னைக்கு இவங்களுக்கு தூக்கம் வரப்போறது இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம்.